ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அழகான அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம நாட் வைப்போம் இல்லைங்களா, அந்த குஞ்சம் மாதிரி. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு பீஸ் 4 பீஸ் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணி அந்த முக்கோணம் மாதிரி வர மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மொத்தம் 3 அடுக்கு வேணும். ஸோ 6 பீஸ் வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 6 பீஸ் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள், இந்த 6 பீஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள். இதில் 2, அதில் 2, மறுபடியும் 6 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? இது எப்படி பேட்டர்ன் வைக்கிறதுங்க தான் ஒரு டிசைன் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த 2 பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 பீஸ் கிடைக்கும் நமக்கு, ஓகேங்களா? அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த 2 பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 பீஸ் வந்து பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாங்க. ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே அந்த சர்க்கிள் மாதிரி வருது இல்லைங்களா, ஆஃப் சர்க்கிள், அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி திருப்பிக்கலாங்க. திருப்பினோம்னா இது இன்னோட் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லைங்களா, அதுக்காக தான். இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தையல் போடுறது. ஸோ இது வந்து இன்னோட் பண்ணிக்கலாம் இப்படி. அவ்வளோதான், பாருங்கள். இன்னோட் பண்ணிவிட்டு பாருங்கள், பிசுறு தெரியாமல் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இதில் தான் வந்து நம்ம டிசைன் வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், நாட் இருக்கு இல்லையா, கோல்டு நாட் வந்து ஒரு சின்ன ஒரு பெண்டு வர மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்து ஒரு இன்ச்சில் 1.5 இன்ச்சில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி வந்து இந்த தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸில் வந்து நெருக்கமாக நம்ம வைக்கணும். நெருக்கமாக இந்த கோல்டு நாட்டு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி தைச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரியே 3 பீஸ் இருக்குது இல்லைங்களா, 6 பீஸில் வந்து 3 அண்ணம் வருங்க, ஒன்று மேலே ஒன்று தைக்கும்போது. ஸோ 3 அண்ணையும் வந்து இதே மாதிரி நம்ம தைச்சி பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அப்படியே சைடாக மடிப்போம் இல்லைங்களா. அப்போ காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 3 வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அப்போ தான் அசையாமல் நிற்கும், இல்லைன்னா நகர்ந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு அவ்வளோதான், பாருங்கள் போட்டாச்சு. போட்டு அந்த பிசுரெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதை சைடு ஃபுல்லாக வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த முக்கோணம் மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நாட் இருக்கு இல்லையா, கோல்டு நாட்டு நம்ம எப்பவும் போல் சென்டரில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு அதை வந்து அப்படியே நம்ம 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. எப்பவும் போல் நம்ம ஒரு தையல் வந்து நீளமாக போட்டுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு நாட்டுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 2 நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த நாட் வந்து வெளியில் இழுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இல்லைங்களா. இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கேப்புக்கும் வந்து ஒரு சின்ன கோல்டு பால் இருக்குது இல்லைங்களா, அது வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கோல்டு பால் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம அந்த ஒவ்வொரு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டு நாட்டோட கேப்பு, அந்த கேப்பில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நூல் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் உள்ளே போட்டு நூல், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குற விக்னஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் என்னோடய சேனல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த மேல் வரிசையிலையும் இந்த கோல்டு பால் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ் வரிசையிலையும் வச்சு கோல்டு பால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கோல்டு பால் வச்சு சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.